ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 டேஸ் விலாக் தான் எடுத்திருக்கேன். இப்போ நைட்டு நாங்கள் திருச்சி டு நேட்டிவ் போயிட்டுருக்கோம். இப்போ வந்தாச்சு எங்கள் ஊருக்கு. நான் 2 நாள் எங்கள் ஊரில் இருந்தப்போ என்னெல்லாம் செஞ்சேங்கிறது தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். திடீர்னு பிளான் பண்ணி தாங்க ஊருக்கு போனோம். போய் 2 நாளும் ஃபுல்லாக ஒர்க்கு. நிறையா நல்லது கெட்டதுக்கெல்லாம் போகாமல் இருந்துச்சு. நான் ஊருக்கு போகிற டைமில் தான் அதெல்லாம் நான் அட்டன் பண்ணிட்டு வர்றது. ஊரில் இருக்கும்போது இதே வேலையாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நடந்துகிட்ருக்கும். டெய்லியும் போகிற மாதிரி தான் இருக்கும். நைட்டு நாங்கள் 10:44க்கு தான் ஊருக்கு சேர்ந்தோம். இப்போ என்னோடய திருச்சி கார்டன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இப்போ என்னோடய நேட்டிவ்க்கு போயிடுச்சு. ஏன்னா எனக்கு இங்கே சன்லைட் அதிகம் படாததுனால செடியெல்லாம் நல்லா வரமாட்டேங்குதுன்னு என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறப்ப எல்லாம் ஒரு 4 தொட்டியாக அங்கே அனுப்பிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தோம். நாங்கள் ஊருக்கு போனப்போ லாஸ்ட் டைம் துணியெல்லாம் துவைச்சி வீட்டுக்குள்ளே போட்டுட்டு போயிருந்தோம். மிஷினில் போட்டிருந்த துணியெல்லாம் கிடக்கு. எல்லாம் எடுத்து மடித்து வைக்கணும். வந்த உடனே நேராக கிச்சனுக்கு தான் கிச்சனோட ஜன்னலை திறந்துவிடுவேன். வந்த உடனே வீட்டில் இருக்க எல்லா ஜன்னலையும் திறந்துடுவோம். ஏன்னா பூட்டியே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே வெக்கையாக இருக்கும். திறந்தும் வைக்க முடியாது, எலி வவ்வால்லாம் உள்ளே போய்டும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். கொல்லை பக்கமும் திறந்து வைப்போம் எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு திறந்து வச்சுட்டு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணிட்டு தான் தூங்கவே போகணும். ஏன்னா எல்லாம் டஸ்ட்டு என்ன தான் பூட்டி வச்சுருந்த வீட்டுக்குள்ளேயும் டஸ்ட்டு வரதான் செய்யும். என் சின்ன பொண்ணு ஏன் குதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய தேரையெல்லாம் பள்ளி தேரையெல்லாம் செத்து கிடக்கும். அது எதனால் சாகுதுன்னே தெரியல. ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். கறிவடகம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வான்கோழி பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான்கோழி பிரியாணிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவும் போட முடியாமல் போயிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு பெட்ஷீட்லாம் எடுத்து மிஷினில் போட்டுட்டு திரும்ப புது பெட்ஷீட்லாம் மாற்றிட்டு தான் படுத்தோம். அதுக்கே 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க. நான் தூங்குறதுக்கு 1 மணி ஆகிடுச்சி. மறுநாள் மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் தோட்டத்தை எல்லாம் போய் பார்த்துட்டு வருவோன்னு வந்தேன். இதுதான் அந்த வான்கோழி. எதனால் இதை நான் பிரியாணி போடணுன்னு சொன்னேன்னா, 2 கோழி பொன்மலை சந்தையில் தான் வாங்கி விட்டுருந்தேன். நல்லா 2 கோழியும் நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ரீசன்ட் டேஸில் யார் அதை பிடிச்சாங்களா இல்லை எதுவும் நாய் கீரிப்பில் பிடிச்சிச்சான்னு தெரியல, ஒரு கோழி மிஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கோழி இருக்கிறதுனால அது வீட்டில் சரியாக இருக்காமல் எங்கேயாவது போயிடுது, தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அதை பிரியாணி போடலான்னு பார்த்தோம். ஆனால் இந்த தடவை சில காரணத்தால் என்னால் அதை போட முடியலை. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வான்கோழி பிரியாணி ரெசிபி என்னோடய சேனலில் வருங்க. இது என்னோடய சீத்தாமரம். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது 2வது போன வருஷம் காமிச்சிருக்கேன். இந்த வருஷத்துக்கு நிறைய காய் காய்ச்சிருக்கு. என்னோடய நாட்டு அத்தி மரம் 3 வருஷம் ஆகிட்டு நல்லா மெச்சூர்டாக இருக்குது. ஆனால் காய் எதுவுமே காய்க்க மாட்டேங்குது. அது காய்க்க வைக்க என்ன பண்ணலான்னு உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி இந்த பிளேஸ் நான் காமிச்சிருப்பேங்க. ஆமாம், எங்கள் பலாமரம் தான் இது. நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு பலாப்பழம் பழுத்து அது அணிலும் குருவியும் தான் சாப்பிட்டுருக்கு. இங்கே எங்கள் வீட்டில் குடியிருக்கவங்க அதிகம் பலாப்பழம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க பறிக்கிறதே இல்லை. என் வீட்டுக்கார் ஊருக்கு வரும்போதெல்லாம் எனக்கு பறித்து கொடுத்து விடுவாங்க. அதே மாதிரி வாழைத்தாரும் பாருங்கள் மரத்துலேயே இருந்து பழுத்து குருவி அணிலெல்லாம் சாப்பிட்ருச்சு. என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், சரி அதெல்லாம் விடுங்க, அது பறிக்க வேண்டாம், யாரும் கேட்கல அப்படின்னா விட்டுருங்க, குருவி அணிலெல்லாம் சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அதனால் எல்லாத்தையும் நாங்கள் பறிக்கிறதே இல்லை, அப்படியே மரத்தோடே விட்டு எல்லாமே அப்படியே குருவியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்குது. இது என்னோடய மலை இழந்த மரம். இதை நான் எப்போ வந்தாலும் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு போவேன். இது இப்போ வச்ச சப்போட்டா கண்ணுங்க. இது இப்போவே பூக்க ஆரம்பிச்சிட்டு இது கொஞ்சம் மரமாகிற வரைக்கும் நம்ம அந்த பூவை காய்க்க விடக்கூடாது. அதனால் நான் கிள்ளி போட்டுட்டேன். இது பாருங்கள், இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண சீடு தான். இது நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கே வெள்ளரியும் பூசணியும் போட்டிருக்கோம். நல்லா காய்ச்சிருக்குது. பூசணி 2-3 இது பறித்து எனக்கு ஊருக்கு கொடுத்து விட்ருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் மற்ற சீடெல்லாம் இன்னும் போடலை, போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நைட்டு போட்ட பெட்ஷீட்லாம் எடுத்து காய வச்சுட்டு இன்னமும் துணி இருக்குது, மிஷினில் போடணும். என் ஹஸ்பண்ட் அடிக்கடி ஊர் சைடு பிஸ்னஸ் விஷயமாக வரும்போது அவர் இங்கே தான் ஸ்டே பண்ணுவார். அவர் போட்டு வச்சுருந்த துணியெல்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பெட்ஷீட்டை போட்டு
காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய வச்சிட்ருக்கேன். அடுத்தது நம்ம துணி போடலாமே அப்படின்னா அதுக்கு இடையில் என்னோடய கார்டன்லாம் ஒரு விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அப்புறம் தான் மிஷினில் துணி போடவே போனேன். இது பார்த்திங்கன்னா வரும்போது பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு செடி உடஞ்சி கிடந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பதியம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்னோடய செடியெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால மழை தண்ணி சன்லைட்லாம் பட மாட்டேங்குது இங்கேயும். இதை நான் இடம் மாற்றி வைக்கணும். இது பார்த்திங்கன்னா என்னோடய செடியெல்லாம் வெயில் படுற செடியெல்லாம் நல்லாவே இருக்குது. இது வந்து என்னோடய அடினியம் செடிங்க. 3 செடி வந்து நான் கேரளாவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதுவுமே வீடியோ காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா என்னோடய டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருந்தப்ப படிக்கட்டில் போடுறதுக்காக ஒரே ஸ்டீல் ஸ்டாண்டாக பெருசாக அடித்து போட்டிருந்தோம். அது வந்து யூஸ் இல்லாமல் டெக்ஸ்டைலை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் யூஸ் இல்லாமல் இங்கே ஊரில் தான் அள்ளி கொண்டாந்து போட்டிருந்தேன். அதை 3ஆக கட் பண்ணி 4 கால் கொடுத்து ஸ்டாண்டு மாதிரி அடிச்சிருந்தேன். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணால் உங்களுக்கு நான் ஃப்யூச்சரில் தர்றேன். இதுவும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு உள்ள ஹேங்கர் தான். சுடிதார் மெட்டீரியல் சாரீ எல்லாம் ஹேங் பண்ணி வச்சுருந்தேன். இதுவும் சும்மா தான் கிடந்துச்சு. இதுலேயும் ஹூக்கு வச்சு கேட்டிருந்தேன். ஹூக்கு வச்சு இப்போ வந்து ஹேங்கிங் பிளான்ஸ் எல்லாம் அதில் மாட்டி வச்சுருக்கேன். ரொம்பவே எனக்கு இந்த ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. செஞ்சு நிறைய செலவு பண்ணி ஸ்டாண்டெல்லாம் அடித்து வேஸ்ட்டாக துரு பிடிச்சிட்டு கிடக்கேன்னு பார்த்தேன். இப்போ அதை வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எப்பயுமே வந்து செடிகளெல்லாம் வச்சுட்டு அப்படியே தண்ணி மட்டும் விட்டுட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நல்லா பார்த்து சுத்தம் பண்ணி அதில் இருக்கிற அந்த அழுகி போன இலைகள் எல்லாம் எடுத்துடணும். சம்டைம் பார்த்திங்கன்னா ரூட்டும் அழுகி போய் அந்த செடி வந்து நமக்கு தெரியாது, வீணாயிடும். அதெல்லாம் ரொம்ப கவனித்து பார்க்கணும். இது வந்து பட்ரோஸ்ன்னு சொல்லுவோம். இது லாஸ்ட் டைம் நான் சும்மா கிள்ளி இந்த பாட்டில் வச்சுட்டு போனேன். சூப்பராக வந்திருக்குங்க. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யா. இதில் இந்த வெள்ளைப்பூச்சி உழுகுது. இதுக்கு வந்து நீம் ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இது கறிப்பலா. இதெல்லாம் வந்து நான் ராஜா நர்சரியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது தான். இந்த செடியெல்லாம் இப்போ வந்து சன்லைட் பட்டு நல்லாவே வருதுங்க. இது என்னோடய மார்பிள் போத்தோஸுங்க. 2 மாதமாக இங்கே திருச்சியில் இது லீஃபே வராமல் இருந்துச்சு. இப்போ சூப்பராக சன்லைட் பட்டு வந்திருக்கு. இது கோல்டன் போத்தோஸு. இதெல்லாமே இப்போ வந்து நான் கட் பண்ணி வேறு தொட்டியில் நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த ஹேங்கிங் வந்து நானே செஞ்சது. இது உங்களுக்கு வேணும்னா என்கிட்ட கமெண்டில் கேளுங்க. ரொம்பவே ஈஸி. நான் உமா கிராஃப்டில் இதை உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு போட்டுறேன். இது ரொம்ப ஈஸி தான். இந்த ஹேங்கிங் வந்து நானே செஞ்சது தான். இது வந்து உமா கிராஃப்டில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். இது வந்து என்னோடய சங்குப்பூ, கொடி சங்குப்பூ. இதில் சுற்றி கட்டுன்னு சொல்லிட்டு கயிறு போட்டு நான் இது பண்ணி வச்சுருக்கேன், அது படறதுக்காக. இது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகன் வில்லா. நான் வந்து பதியம் போட்டு இதில் ஊனி வச்சுருக்கேன். தொட்டியில் வச்சா சின்னதுலேயே அழகாக பூக்குமேன்னு சொல்லிட்டு இதில் வச்சுருக்கேன். இது ஒரு கள்ளி செடி வகையை சேர்ந்தது தான். 2 கலர் என்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு 2 கலர் இருக்குது. சின்னதாக பூக்கிறது எல்லோ கலர். அது பெருசானோன்னே நான் காட்டுறேன். இது பாருங்கள், பால்சியாங்க. ஒரே ஒரு செடி தான். இது எங்கள் சித்தி வீட்டிலேருந்து கொண்டாந்து வச்சேன். நல்லா நிறைய வந்து ஒரு செடியில் நிறைய கிளை, நிறைய பூ வந்திருக்கு. இதில் நிறைய சீட்ஸ் இருக்குது. இதை வந்து நிறைய பதியம் போடணும்னு நினச்சிட்ருக்கேன். அப்பப்போ செடிகளில் பார்க்குற களைகளை எல்லாம் எடுத்து விட்ருங்க. இது தாங்க ஆமணக்கு செடி. இது வந்து விளக்கெண்ணெய் ஆட்டுறதுக்குள்ள சீடு இதில் தான் வரும். இது எப்படி இருக்கும்னு என் பசங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த செடி ஒன்று வச்சுருக்கேன். இது பாருங்கள், செடி சங்குப்பூ. இதில் வந்து 2 கலர் வாங்கினேன். ஒரு கலர் தான் எனக்கு வந்திருக்கு. இது பூனம் மீச செடி. இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாட்டு வல்லாரங்க. இதுவும் நான் அந்த டயருக்குள்ளே தான் வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இதை கொஞ்சம் பார்க்கணும். இதில் இருக்க பில்லெல்லாம் எடுத்து விட்ருவோம். இதில் பார்த்திங்கன்னா அம்மா பச்சை செடி முளைச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு மூலிகை மருந்து. ஆணிக்காலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி மூலிகை செடியெல்லாம் இருந்தால் நான் களை எடுக்க மாட்டேன். இது தாங்க அந்த அம்மா பச்சை. இது வந்து விருவாச்சி. இது மண்ணில் இருந்துச்சு, சரியாகவே வரல நிழலில் இருந்ததுனால. சரி வெயிலில் இருக்கட்டுமேனு இங்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது அரிக்காப்பானுங்க, அதாவது பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது அழகுக்கு வைக்கிற செடி தான். இதோட சீடு வந்து நான் பதியம் போட்டிருக்கேன். நல்லா வந்துச்சுன்னா அது எப்படி பதியம் போடுறதுன்னு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக தர்றேன். இங்கே வந்து மனோரஞ்சிதமும் பவளமல்லியும் இருக்குது. இது போய் லைனில் இடித்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெட்டி விட்ருக்கோம். இது வந்து வாடாமல்லி. இதான் அந்த போகன் வில்லா. இதுதான் நான் பதியம் போட்டிருக்கேன்.
இப்போ காமிக்கிற மரத்துக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குங்க. நான் ஷார்ட் வீடியோவில் ஒரு குருவி வீடியோ போட்டிருந்தேன், எங்கள் தோப்பில் மரத்துலேருந்து விழுந்த குருவின்னு சொல்லி. அது 2 மாதம் எங்கள் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோ கூட பயங்கர வைரல் ஆகி எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருந்தாங்க. அதில் அந்த குருவியை இறந்து போச்சுங்க. அது ஞாபகார்த்தமாக தான் இந்த சொர்க்கம் மரம் நான் வச்சேன். சூப்பராக வளர்ந்துருக்குங்க அது. இப்போ நான் காட்டுற இந்த குட்டி செடி வந்து மயிலம்பூங்க. நான் வச்சுருந்த 2 மரமும் ஆண் மரமாக போச்சு. 1வது பெண் மரமாக இருக்கட்டும்னு இதை வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு தெரியல. இது புங்க மரம். புங்க மரம் தாங்க நான் வாங்கி ஊனி வச்சேன். பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வேப்ப மரம் தானாலே முளைச்சி நல்லா பெரிய மரமாக வந்துடுச்சு. புங்க மரமும் வேப்ப மரமும் பக்கத்துலேயே இருக்குது. இதோட காற்று வந்து அவ்வளோ நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. இது பார்த்திங்கன்னா நியான் பாம்னு சொல்லுவாங்க. இது வந்து பனைமர மட்டை மாதிரி இருக்கும். அதோட சீடு விழுந்து நல்லா முளைச்சிருக்குது பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மரம். இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவாங்க. இதோட வேர் ஓடி தனியாக செடி முளைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. இது பார்த்திங்கன்னா டிசம்பர் கன்றுங்க. டிசம்பரு கனகாமரம் இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அது அரளி செடி. இதெல்லாம் இப்போ நான் காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை. இது பக்கத்தில் ஒரு இடத்துலேருந்து ஒடிச்சு கொண்டாந்து ஊனி வச்சுருக்கோம். எல்லாமே உயிர்வேலி இருந்தப்போ எல்லாமே இருந்துச்சுங்க. இப்போ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருச்சு. இப்போ எல்லாம் தேடி நான் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஊனி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா திப்பிலி கன்று. இதில் படரட்டும்னு வச்சுருக்கேன். இது வந்து லிச்சிங்க. இது வந்து செண்பகப்பூவு. இதுவும் கொஞ்சம் இடைஞ்சலில் தான் இருக்குது. இதை கொஞ்சம் நல்ல இடத்துல எடுத்து வைக்கணும். இது இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க என்கிட்ட. நான் வந்து வீடியோ டீட்டெயிலாக சொல்ல முடியலை. நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த செடியை பற்றி வேணும்னா சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு செடியை பற்றியும் வீடியோஸ் போடுறேன். இது வந்து ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இதுவுமே நான் வந்து டெக்ஸ்டைலில் வந்து ஹேங்கர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் தொங்க விடுறதுக்காக வாங்கி வச்சது தான். எல்லாம் இப்போ யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இது எல்லாமே நான் ஹேங்கிங் பிளான்ட்டுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய கார்டன்லாம் நான் செட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரமே இதெல்லாம் நான் ஏன் வளர்க்குறேங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த 8 மணி பூ அப்படின்னு சொல்லுவாங்க, அது பட்ரோஸு. அதெல்லாம் இது வந்து மார்னிங் தான் 8 மணி 10 மணிக்குள்ளே பூத்து வாடிடும். இது ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய அந்த வெள்ளைப்பூச்சி உளுந்து நிறைய செடி டேமேஜ் ஆகிடுச்சு. நான் எல்லாத்துலேயும் பரவிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்து தேவையில்லாத செடியெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் நான் பதியம் போட்ட செடிங்க. இந்த குச்செல்லாம் ஊனி இருக்கிறதெல்லாம் நல்லா துளுத்து வந்திருக்கு. செம்பருத்தி, குரோட்டன்ஸு இதெல்லாம் நல்லா துளுத்ததுக்கப்புறம் வேறு தொட்டியில் வைக்கணும். இது இன்சுலின் செடி. இதுவும் நான் ஒருத்தவங்க வீட்டில் ஒடிச்சு கொண்டாந்து வச்சது தான். நல்லாவே துளுத்துருக்குது. எல்லாமே நம்ம அப்பப்போ பார்த்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு செவத்தில் வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் அந்த சைடு ஊனியிருக்கேன். ஒரு வழியாக கார்டனை சுற்றிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மீதி இருக்க துணியையும் மிஷினில் ஆன் பண்ணி விட்டுட்டேன். போட்டுட்டு நான் மடிக்காத துணியெல்லாம் மடித்து வச்சிட்ருக்கேன். ஊருக்கு வந்தால் 2 நாளும் ஃபுல்லாக ஒர்க் இருக்குங்க. ஏன்னா வீடை வந்து நம்ம சுத்தம் பண்ணி போட்டுட்டு போகணுங்கிறதுக்காக தான் மெயினாக வருவேன். அதனால் ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து நிறையா நல்லது கெட்டதெல்லாம் போகாமல் இருக்குது. எல்லாத்துக்கும் கிளம்பணும். இப்போ இன்றைக்கி லஞ்ச் என்னால் செய்ய முடியல, வெளியில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு பூ கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அதையும் கட்டி வச்சிடலாமேன்னு சைட் பை சைடாக அதையும் கட்டிகிட்டு இருக்கேங்க. பூ கட்டுறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலர் உள்ளன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நூலும் பூவும் ரொம்ப கட் ஆகாது. நல்லா கட்டினதுக்கப்புறம் நல்லா ஒரு லுக் இருக்குங்க அந்த பூவில். இதை பாருங்கள், இது மாதிரி நான் கட்டிட்டேன். நிறைய காம்பு சின்ன முட்டெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இப்போ ஈவினிங் வந்து நான் துக்கம் போகாதவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோங்க. நான் வந்து என்னோடய கார்டனுக்கு நைட்டில் கொஞ்சம் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட பழைய பிவிசி பைப்பு கிடந்துச்சு. அதை கட் பண்ணி மணி பிளான்ட்டு, இந்த பெப்பரோமையா செடிக்கெல்லாம் வந்து இந்தமாரி படந்து போகிறதுக்கு அந்த கப்பை கயிறுன்னு சொல்லுவாங்க, தேங்காய் நாரில் செஞ்ச கயிறு. இது வந்து ஒரு முடிச்சு 10 ரூபான்னு எங்கள் ஊர்லேயே கிடச்சிச்சிங்க. இதில் ஒரு 3 ரோல் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து புரோக்கன் ஹார்ட் செடிக்கும் பெப்பரோமியா செடிக்கும் வந்து ஒரு மாப் ஸ்டிக் தேவைப்பட்டுச்சுங்க. இதை வந்து நம்ம வந்து காயர்பிக் ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தேங்காய் நாரை சுற்றி இதில் வச்சு இந்த நெட்டட் கிளாத்தில் வந்து சுற்றி கட்டியிருப்பாங்க. அந்த வேர் வந்து அதில் பிடிச்சி ஏறி போய் அப்படியே சுற்றி வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இது நான் செஞ்சிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ரோலையும் சுற்றிட்டு இப்போ ஒரு கம்பியோ இல்லை ஒரு நூலோ வச்சு சுற்றி கட்டிடுங்க.
இப்போ ஸ்டிக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தொட்டியில் இந்த செடியை மாற்றிக்கலாம். என் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே வந்து காட்டும். இதுவும் ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. மணி பிளான்ட் மாதிரியே கட்டிங் வச்சாலே நல்லா வரும். இதுவும் நான் கட்டிங்கில் வளர்த்தது தான். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு மணி பிளான்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் இது மணி பிளான்ட் கிடையாது. இதோட லீஃபை பாருங்கள், அசல் அப்படியே ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். நல்லா டார்க் க்ரீனில் நல்லா திக்காக இருக்கும். மணி பிளான்ட்டோட லீஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் படர்ந்து வளரக்கூடியது. இது மறுநாள் பார்த்திங்கன்னா நானும் எங்கள் பாப்பாவும் நைட்டே இந்த ஸ்டாண்டெல்லாம் மேற்கு பக்கமாக எடுத்து வச்சிட்டோம். கிழக்கு பக்கம் வெயில் படலை. இந்த ஸ்டாண்டு தான் நான் சொன்னது. இப்போ வந்து மேற்கு வெயில் வந்து நல்லா ஒரு 2-3 மணி நேரம் அது மேலே படுங்க. இப்போ காலையிலே ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கு போகாமல் இருந்து போயிடுச்சு. அதை போய் நாங்கள் விசாரிச்சுட்டு வரலாம், கல்யாணம் விசாரிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அது கல்யாணம் முடிஞ்சு 2-3 மாதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் ஊருக்கு வரும்போது தான் போகிறது மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் போத்தோஸு. இது கயிறு கட்டி மேலே விடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு தொட்டியை மட்டும் மேலே எடுத்து வச்சுருக்கேன். அதோட ரூட் நல்லா வந்திருக்குங்க. நாங்கள் அங்கே போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது எங்கள் வயலை பார்க்கணுன்னு நான் கேட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் அங்கே நிறுத்தியிருந்தாங்க. மெயின் ரோட்லேயே இருக்குங்க. இப்போ தான் பாலம் கேட்டெல்லாம் போட்டாங்க. நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு வயலுக்கு வந்து. என்ன பண்ணிட்டோம், வரும்போது சாவி எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். லாக் பண்ணியிருக்கு. உள்ளே போய் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ எடுக்கிறேன். இது இப்போதைக்கு நெல் சாகுபடி பண்ணியிருக்காங்க. பின்னாடி பெரிய தென்னந்தோப்பு இருக்குது. இதிலே பம்பு செட்டும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு தான் இன்றைக்கி கொடுத்து வைக்கல, சாவி எடுக்காமல் வந்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வீடியோ போடுறேன். அப்படியே வர்ற வழியில் எங்கள் அப்பாவை பார்த்துட்டு லெமனும் எடுத்துகிட்டு வந்தேன். மாங்காய் லெமன்லாம் ஊருக்கு எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய், பலாக்காய், வாழைக்காய்லாம் என் ஹஸ்பண்டோட லீடர் வீட்டுக்கு போகுது. எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. இப்போ நாங்கள் மைலேஜ் ஸ்டைல் அன்புசார் வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.